வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்காததால் பொதுமக்கள் அவதி. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு DA அறிவிப்பு, முதல்வர் பன்னீர்செல்வம் ஆலோசனை. மும்பை தாக்குதல் பயங்கரவாதி லக்வியை விடுவிக்க இந்தியா கடும் எதிர்ப்பு. புதிய குற்றச்சாட்டின் கீழ் மீண்டும் லக்வி சிறையில் அடைப்பு. மாயமான விமானத்தின் பாகங்கள் காணப்பட்டுள்ளதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தகவல். நேரில் உறுதிப்படுத்த கடல் பகுதிகளுக்கு விரைந்தனர் நிபுணர்கள். விரிவான செய்திகள். அரசு பேருந்துகள் 3வது நாளாக குறைந்தளவு இயங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 22 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 11 போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் துவக்கிய வேலை நிறுத்தம் செவ்வாயன்று 3வது நாளாக நீடித்தது. முழு அளவில் பேருந்துகள் இயக்கப்படும் என்று நிர்வாக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் குறைந்தளவே பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். 17Dக்காக நாங்க 1.5 மணி நேரத்துக்கு மேல நிக்கிறோம். இன்னும் ஒரு பஸ் கூட வரவே இல்லை. நாங்க எப்படி போறதுன்னு தெரியவே இல்லை. வேலைக்கு போனாலும் வேலையில எங்களுக்கு இப்ப நீங்க வரலன்னா உங்களுக்கு ஆப்ஷன் போடுவேன்றாங்க. இந்த மாதிரி அரசாங்கம் மாதிரி பண்ணா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். 3 நாளா இது மாதிரி கஷ்டப்படுறோம் நாங்க. அதுல மழை வேற. எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். எனக்கு பஸ் இல்லாம 1 ஹவரா வெயிட் பண்ணிருக்கேன். எந்த பஸ்ன்னு கேட்டாக்க வரும்போது போன்னு சொல்றாங்க. நாங்க ஆட்டோக்கு போறது கூட எனக்கு வசதி இல்ல. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் அவசர ஆலோசனை நடத்தப்பட்டது. செவ்வாயன்று மாலை போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு 100 இருந்து 107 உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் அகவிலைப்படியை 100% 107% உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த 7% அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக அறிவிக்க கோரி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடத்தி வரும் நிலையில் தமிழக அரசு அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது. அகவிலைப்படி உயர்வு என்பது வழக்கமான ஒன்றுதான் என்று தெரிவித்துள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் 3 ஆண்டுக்கு ஒருமுறை ஊதிய ஒப்பந்தம் அமல்படுத்தப்படுவதை காலதாமதப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளனர். மும்பை தாக்குதல் பயங்கரவாதி லக்வியை விடுவிக்க இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் புதிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2008 மும்பை தாக்குதல் சம்பவத்தை பாகிஸ்தானில் இருந்தபடி அரங்கேற்றிய லஷ்கர்-இ-தைபா பயங்கரவாதி ஜாகிர் ரஹ்மான் லக்வி 2009ஆம் ஆண்டு முதல் ராவல்பிண்டி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த 18ஆம் தேதியன்று லக்விக்கு ராவல்பிண்டி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதற்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பார்லிமெண்டில் கண்டன தீர்மானம் நிறைவேறியது. இதைத் தொடர்ந்து பொது அமைதியை காக்கும் நோக்குடன் லக்வியை 3 மாதங்களுக்கு தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கான உத்தரவை இஸ்லாமாபாத் மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்தது. திங்களன்று இந்த உத்தரவை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து இந்தியாவுக்கான பாகிஸ்தானிய தூதர் அப்துல் பாசித்தை அழைத்து மத்திய வெளியுறவுத்துறை கடுமையாக கண்டித்தது. லக்வி விவகாரத்தில் அலட்சியத்துடன் பாகிஸ்தானிய அதிகாரிகள் செயல்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியது. இதனிடையே திங்களன்று இரவு 10 லட்சம் ரூபாய் பிணைத் தொகை லக்வி சார்பில் செலுத்தப்பட்ட நிலையில் செவ்வாயன்று ராவல்பிண்டி அடியாலா சிறையிலிருந்து வெளிவந்து விடுவார் என்ற நிலை உண்டானது. இந்த பரபரப்பான சூழலில் செவ்வாயன்று காலை பயங்கரவாதி லக்விக்கு எதிராக புதிய வழக்கை இஸ்லாமாபாத் போலீசார் பதிவு செய்தனர். அன்வர் என்ற நபர் கடத்தப்பட்ட வழக்கில் லக்வியும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறி அவரை போலீசார் கைது செய்தனர். புதிய வழக்கின் அடிப்படையில் பிற்பகலில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட லக்வி மீண்டும் அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியாவின் கடும் எதிர்ப்பு காரணமாக லக்வி சிறையிலிருந்து வெளிவருவது மீண்டும் தடுக்கப்பட்டுள்ளது. மாயமான விமானத்தின் உடைந்த துண்டுகள் மற்றும் சடலம் ஆகியன காணப்பட்டுள்ளதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்று கொண்டிருந்த ஏர் ஏசியா விமானம் மாயமான நிலையில் அது ஜாவா கடலில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கப்பல்களும் விமானங்களும் 3வது நாளாக செவ்வாயன்று தேடும் பணியை தொடர்ந்தன. ஜாவா கடல் பகுதியில் கலிமாந்தன் தீவின் மேற்கு கடல் பகுதியில் ஏர் ஏசியா விமானத்தின் கதவு, அவசர கால வாயில் உள்ளிட்ட பாகங்களை இந்தோனேஷிய விமானப்படையினர் பார்த்துள்ளனர். விமான பாகங்களை ஒத்த சில பெரிய பொருட்களை விமானப்படையினர் புகைப்படமும் எடுத்துள்ளனர். புகைப்படம் எடுக்க முடியாத அளவுக்கு பல சிறிய பொருட்களையும் விமானப்படையினர் பார்த்தனர் என்று இந்தோனேஷிய நாட்டின் விமான போக்குவரத்து துறை டைரக்டர் ஜெனரல் ஜோகோ முர்ஜத் மோஜா தெரிவித்துள்ளார். விமானத்தின் பாகங்கள் மட்டுமின்றி
உயிர்காப்பு உடையுடன் ஒரு சடலமும் சில உடைமைகளும் கடலில் மிதப்பதை விமானப்படையினர் கண்டுள்ளனர். ஜகார்த்தாவில் உள்ள விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமானத்துடன் கடைசியாக தொடர்பு கொள்ளப்பட்ட இடத்திலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயே பொருட்கள் கடலில் மிதந்திருப்பதால் அது விமானத்தின் பாகங்கள்தான் என்று இந்தோனேஷிய அதிகாரிகள் திடமாக நம்புகின்றனர். இதை உறுதிப்படுத்துவதற்காக கலிமாந்தன் மற்றும் பங்கலன்புன் தீவுகளின் கடல் பகுதிக்கு அதிகாரிகள் விரைந்துள்ளனர். மாயமான ஏர் ஏசியா விமானத்தில் 155 பயணிகள், 7 விமான சிப்பந்திகள் என 162 பேர் பயணித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செவ்வாயன்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் செய்தியாளர்களை சந்தித்தார். திங்களன்று வடக்கு இலங்கை மற்றும் தமிழகம் ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு நோக்கி நகர்ந்து செவ்வாய் காலை நிலவரப்படி வட தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர கடற்கரையை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிப்பதாக தெரிவித்தார். வரும் 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறிய ரமணன் வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகி உள்ளதாக கூறினார். நேற்று வடக்கு இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே வடக்கு தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர கடலை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. நல்ல மழை என்பது குறிப்பாக வடகோடி மாவட்டங்களில் நிகழ்ந்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். இந்த 3 மாதங்களுக்கு நாம் பெற வேண்டிய மழை 44 சென்டிமீட்டர், இதுவரை நமக்கு கிடைத்துள்ளது 43 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் எண்ணூர் மற்றும் கேளம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக தெரிவித்த ரமணன் வடகிழக்கு பருவமழை மூலம் இதுவரை 43 சென்டிமீட்டர் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். ராமநாதபுரம் கடலில் குளிக்கச் சென்ற 5 பெண்கள் கடலில் மூழ்கி பலியாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி தெற்கு நரிப்பையூர் பகுதியைச் சேர்ந்த ஜீனத் பிரியா, அவரது மகள் இஸ்மத், சையது காதரி, அவரது மகள் அரபத் மற்றும் ரமீலா ஆகிய 5 பெண்கள் கடலுக்குள் குளிக்கச் சென்றனர். அப்போது கடலில் அலையின் வேகம் அதிகரித்து காணப்பட்டதால் குளித்துக் கொண்டிருந்த பெண்கள் ஒருவருக்கு பின் ஒருவர் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டனர். இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பெண்கள் நீரில் மூழ்குவதை பார்த்த அப்பகுதி மீனவர்கள் கடலில் குதித்து 5 பேரையும் மீட்டனர். ஆனால் அவர்கள் அனைவரும் மூச்சு திணறலால் இறந்து போயிருந்தனர். உயிரிழந்த பெண்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இவ்விபத்து குறித்து சாயல்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேனியில் ஜனவரி 12ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாவட்ட செயலரின் இறுதி ஊர்வலத்தின் போது இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் பதற்றம் நிலவியது. சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக மாவட்ட கலெக்டர் திங்களன்று இரவு முதல் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரை தேனி தாலுகாவிற்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து உத்தரவிட்டார். இதனால் தாலுகாவிற்கு உட்பட்ட அல்லி நகரம், பொம்மையக்கவுண்டன்பட்டி, அரண்மனைப்புதூர் பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அல்லி நகரத்திற்கு தொடர்ந்து 4வது நாளாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இருசக்கர வாகனங்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்பட்டது. 144 தடை உத்தரவு போட்டதுனால மக்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்கு. போக்குவரத்து இடையூறு, பஸ் வாகனம் எதுவுமே இந்த அல்லி நகரம் இந்த ஏரியாவில் விடுறதுனால எங்களுக்கு ரொம்ப இடத்துல இருக்குது. 2 வீலரு ஆளு நடந்து போயிட்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் அந்த வீட்டில் தடை உத்தரவை கொஞ்சம் ரத்து பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் பண்ணலாம். நெருக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வருஷோடி கிடக்குது. மக்கள் எங்கிட்ட நிம்மதியாக வெளியில் போக முடியல, வர முடியல. பயந்துக்கிட்டு எல்லாருமே பயந்து ஊர் விட்டு அவங்க ஊர் சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர் போக, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக, பந்தக்காரங்க வீட்டுக்கு போக, இந்த மாதிரி இருக்காங்க. 144 தடை உத்தரவால் பரபரப்பாக காணப்படும் தேனி பெரியகுளம் சாலை வெறிச்சோடியது. பொதுமக்களின் நடமாட்டமும் குறைந்தது. அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்க சாலைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் முத்து திருவாபரணங்களுடன் நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல் 10 வைபவத்தின் 9ஆம் நாளான செவ்வாயன்று திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடந்தது. 9ஆம் நாள் விழாவை முன்னிட்டு முத்து காப்பு, முத்து அபயஹஸ்தம், முத்துச்சரம் உள்ளிட்ட முத்தாலான திருவாபரணங்களை சூடி எழுந்தருளினார். பின்னர் அரையர் சேவை எனப்படும் திருமங்கையாழ்வார் பாசுரங்களை கேட்டருளியபடி பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார்.
9ஆம் திருநாள் அவ்வளோ ஒரு அலங்காரமான முத்தங்கி ஃபுல்லா தலை முதல் கால் வரை அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அலங்காரமா இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மூலவரும் முத்தங்கி, உற்சவரும் முத்தங்கி, காண கண் கோடி வேண்டும். ரொம்ப சிறப்பான ஒரு அலங்காரம். வரும் 1ஆம் தேதி வியாழனன்று சொர்க்கவாசல் திறப்பிற்கு பின்னர் ராப்பத்து வைபவம் தொடங்குகிறது. சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஸ்ரீரங்கம் வந்துள்ளனர். சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் மார்கழி திருவிழாவை முன்னிட்டு நடந்த மக்கள்மார் சந்திப்பு நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் சிவன், பிரம்மா, விஷ்ணு என மும்மூர்த்திகளும் மூலவராக இருந்து அருள் பாலிக்கின்றனர். இங்கு மார்கழி திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று நடந்தது. 3ஆம் நாள் விழாவில் நடந்த மக்கள்மார் சந்திப்பு வைபவமான விநாயகரும் முருகனும் தங்கள் தாய் தந்தையான சுவாமி அம்பாளை தரிசிக்கும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று தரிசனம் செய்தனர். கோட்டாரிலிருந்து வலம்புரி விநாயகரும், மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வேளிமலை குமார கோவிலில் இருந்து முருகன் விக்கிரகங்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன. சுசீந்திரம் தானுமாலய கோவிலில் இன்று 3ஆம் திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்நாள் மிகவும் சிறப்பான நாள், மகிழ்வான நாள். ஏனென்றால் தங்களுடைய குழந்தைகளை தாய் தந்தையர் காணும்போது காணுகின்ற பெரும் மகிழ்ச்சி அன்று கிடைக்கிறது. அதாவது மருங்கூரிலிருந்து முருகரும், குமார கோயில் முருகரும், கோட்டாரிலிருந்து அவருடைய மூத்த மகருமான பிள்ளையாரும் தன் தந்தையரை சந்திக்கும் போது தாய் தந்தையர்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குமோ அதே போல நாம் காணும் ஒவ்வொருடைய மகிழ்ச்சியும் மனதிற்கு மிகவும் இதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதியுடன் மார்கழி திருவிழா நிறைவடைகிறது. தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 104 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,328 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,541 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,525 ரூபாயாக இருந்தது. கடும் குளிர் மற்றும் பனி காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 140ஆக உயர்ந்துள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவின் காரணமாக காலை மற்றும் இரவு வேளைகளில் விமானம் மற்றும் தரைவழி போக்குவரத்து கடுமையாக முடங்கி வருகிறது. செவ்வாயன்று கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் 80 விமானங்களின் வருகை புறப்பாட்டில் கடும் தாமதம் ஏற்பட்டது. 19 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. 100க்கு மேற்பட்ட ரயில்களின் வருகை புறப்பாடு நேரங்களில் மிதமிஞ்சிய தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். காஷ்மீரின் கோடைக்கால தலைநகர் ஸ்ரீநகரில் செவ்வாயன்று குறைந்தபட்ச வெப்பநிலை -7 டிகிரி செல்சியஸாகவும், கார்கிலில் -15.6 டிகிரி செல்சியஸும் பதிவானது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் 0 டிகிரி செல்சியஸும், உத்தரப்பிரதேசத்தின் சோன்பாத்ரா மாவட்டத்தில் 0.6 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவானதால் மக்களை நடுங்க வைக்கும் அளவுக்கு கடும் குளிர்காற்று வீசியது. ராஜஸ்தானின் சுரு மாவட்டத்தில் 1.2 டிகிரி செல்சியஸும், ஹரியானாவின் நார்னவுல் நகரில் 1.5 டிகிரி செல்சியஸும் பதிவானது. நாளுக்கு நாள் பனிப்பொழிவும் குளிர்காற்றும் அதிகரிப்பதால் வயது மூத்தவர்களும் குழந்தைகளும் நோயாளிகளும் ஆங்காங்கே உயிரிழந்த வண்ணம் உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் திங்களன்று மட்டும் 16 பேர் குளிர் தாங்க முடியாமல் இறந்தனர். இதன் மூலம் வட இந்திய மாநிலங்களில் குளிர் மற்றும் பனிப்பொழிவுக்கு இறந்தவர்களின் எண்ணிக்கை 140ஆக அதிகரித்துள்ளது. பனிப்பொழிவால் ஏற்படும் விபத்துகளில் உயிரிழப்போரும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.